ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு வீடியோவாக நீங்களே வந்திருக்கீங்க. முதல்ல நம்ம ரூல்ஸ் முதல்ல பார்க்கலாமா? ரூல்ஸில் வந்துட்டு இந்த மேப்பை க்ரியேட் பண்ணும் போதே ஒளிரா மாதிரி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் திரும்பிட்டு ஒரு 10 செகண்டுக்கு எண்ணுவேன். 10 எண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். ஓடி போய் எங்கன்னா போய் ஒழிஞ்சிக்கோங்க. நான் கன் எடுத்து உங்களை துரத்தி அடிப்பேன். ஆனால் நீங்கள் என் கண்ணில் படாமல் ஓடி தப்பிச்சிடணும். இதுவே நான் உங்களை அடிச்சிட்டேன்னா நீங்கள் அவுட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்கன்னா நீங்கள் வின்னு, ஓகேவா? நீங்கள் ஒளியும் போதே ஜாம்பிஸும் உங்களை அடிக்கும், அதுவும் கொஞ்சம் தொல்லை பண்ணும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். அது மட்டும் இல்லாமல் டைமிங் இருக்குது, ஓகேங்களா? டைமிங்கை கரெக்டாக அந்த மேப் முடியறதுக்கு 7 நிமிஷம். அந்த 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வின் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸ்டார்டிங் இங்கே இருங்க, டைம் முடிஞ்சோடனே போயிடுங்க, ஓகேவா ப்ரோ? ஒளிய ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்லும் போது போய் ஒளிய ஆரம்பிச்சிருங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, டைம் முடிஞ்சிடுச்சு ப்ரோ. டைம் முடிஞ்சோடனே அந்த பக்கம் போகாதீங்க, கொஞ்சம் இந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் கிட்டையாக இருக்கும் ப்ரோ. இது வழியாக போங்க, அது வழியாக போங்க, கொஞ்சம் கிட்டையாக இருக்கும். இருங்க ப்ரோ, கொஞ்சம் நேரம் தான் டைமு உங்களுக்கு. அப்புறம் நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் இப்போயே ஓடினா கரெக்டாக இருக்கும். இதில் நம்மளுக்கு என்ன ஒரு இதுவானா, நம்ம இங்கேருந்து போயிட்டு அங்கே மிஷினில் போய் கன்று வரட்டுக்கணும். கன்று எடுக்கிறதுக்கே பாதி டைம் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 8 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 நிமிஷம் இருக்கும். 8 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அவரை அடித்து தேடி கண்டுபிடிச்சி அடிக்கணும். ரொம்ப கஷ்டம். என்ன தான் ஜாம்பி அவருக்கு கொஞ்சம் தடுங்களாக இருந்தாலும், ஆனால் ஜாம்பி அவ்வளோ எதுவுமே பண்ணாது. அதுதான் நம்மளுக்கு ஒரு இது காண்டு. இதனால் ஜாம்பி கண்டு கூட பிடிச்சி தராது, ஓகேங்களா? அதனால் ஒரு ஜாம்பினால ஒரு பிரோஜனமே இல்லை. அவர் கொஞ்சம் ஒளியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜாம்பி வச்சுருக்கேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி மேப்பு விதவிதமாக மேப்பில் நீங்கள் என் கூட ப்ளே பண்ணணும். உங்கள் வீடியோவும் என் சேனலில் வரணும். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வர முடியும். இந்த பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி வச்சுருக்கேன், மிஷினை தூக்கி மேலே தூக்கி வச்சுருக்கேன். அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் போயிடும் போல இருக்குது. சரி, ஓகே, கன்று எடுத்தாச்சு. இப்போ ஆளை பார்த்தீங்கன்னா தேடி கொள்ளணும். இப்போ எங்கே இருக்காருனாரு சுத்தமாக தெரியல. தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அடிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஒரு வீட்டாக போய் ஏறுவோம். ஏன்னா எப்போவுமே மனுஷங்க மூளை பொறுத்த வரைக்கும் வீட்டோட தான் போயிடுவோம். அவர் இடத்துல இருந்து இப்போ நான் இருந்தேன்னா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் போவோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டு மேலே போவாங்க. வீட்டு மேலே எகிரி குச்சின்னு போய் காடுப்பேன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் எங்கே இருக்காருன்னு வேறு தெரியல. காடாக வேறு இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மேப்பு. ஏன்னா இந்த மரத்துக்குள்ளே இருந்தால் கூட எங்கே இருக்குன்னு தெரியுது. ஜாம்பியாக வேறு இருக்குல்ல, இல்லை யாரை பார்த்தாலும் மனுஷன் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்க வச்சுருக்கேன். இந்த வீட்டில் எங்கன்னா இருப்பாரான்னு தெரில, இங்கே எங்கன்னா இருப்பார கூட தெரில. ஐயோ, படிக்கட்டி கீழே போய் பார்ப்போமா? படிக்கட்டி கீழே மழை வர பார்த்தீங்கன்னா அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கும். உங்கள் வீட்டில் மழை பெஞ்சா கமெண்ட் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதிகமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு புதுசாக டாஸ்க்குக்கு நீங்கள் வரணும். நீங்களும் அந்த மாதிரி ஐடென்டிட்டி கேம் ப்ளே பண்ணணும். அது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வரேன் ப்ரோன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதில் யாரும் ஒருத்தர் செலக்ட் பண்ணி மேட்ச் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேங்களா? சரி, ஓகே, கிளாக் டவர் மேனில் பார்த்தா போய் பார்ப்போம். இந்த கிளாக் டவர் சென்டர் வீட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காணும். கொஞ்சம் இருட்டாக வரதுப்பா, கண்ணே தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, இங்கேயும் கிடையாது. மேலே எங்கன்னா கடப்பாரா ஒழிஞ்சிட்டு இங்கேயும் இல்லை. வேறு எங்கே தான் இருப்பார்? எனக்கு தெரியாத இடமா? இன்னும் மேப்பு கிரியேட் பண்ணவனுக்கே தெரியலையே. அவ்வளோ கஷ்டமாக போய் ஒழிஞ்சுட்டு இருக்காரு. தோத்துருவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 5 நிமிஷம் வந்துடுச்சுப்பா. ரொம்ப சிக்கும்பா. சே என்ன அப்பப்போ அன்னியன் பாஷை வர வருது. சரி, ஓகே, இங்கே மேலே போய் பார்ப்போம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஐயோ, சரி, இல்லை இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஆள் இல்லை தான். இருந்தால் கூட எங்கேருந்து ஓடி குச்சிருவார் பொழுது நான் போகிறதுக்குள்ளே. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்க, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. வேறு எங்கே போயிருப்பார்? எல்லா இடத்துலையும் பார்த்தா செக் பண்ணியாச்சு. இப்போ நான் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்னா திரும்பி அவர் அங்கேயே கூட போய் ஒழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அங்கே போனால் திரும்பி டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரி, ஓகே, இந்த இடத்துல தான் நான் தேடுவேன்னு நினச்சிக்கிட்டு அவர் வேறு எங்கன்னா போயிருப்பாரோ. வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கீழே எதுவுமே பண்ணலை. அதனால் வெட்டவில்லை, எங்கன்னா ஒழிஞ்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இருந்தால் நம்மளுக்கு, இல்லைன்னா தோற்றுருவோம். அவ்வளோதான். தோற்றுருவோமா ஜெயிச்சிருவோமான்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம். இந்த மேட்சோட சேலஞ்சில் அவர் ஜெயிப்பாரா இல்லை நான் ஜெயிப்பேனா பார்த்துருவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. கிடையாது, அவர் இங்கேயும் கிடையாது. சரி, ஓகே, லாஸ்ட்டாக இந்த வீடு தான். இந்த வீடு இருந்தால் ஓகே, இல்லைன்னா நம்ம தோற்றுட்டோம், நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இல்லைன்னா அவர் வேறு இடத்துல போயினே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அதனால் கண்டுபிடிச்சி கஷ்டம். ஓகே, லாஸ்ட்டாக இந்த வீடு தான். இங்கேயும் இல்லை போல இருக்குது. சரி, ஓகே, தோற்றுட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டாஸ்கில் தோற்றுட்டோமா இல்லையா ஒன்றும் மாடி கொண்டு போய் பார்க்கல. இந்த இடத்துல எங்கேயும் இல்லைங்க, இங்கேயும் கிடையாது. லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா மாடிக்கு தான் போக போகிறோம். இருக்காரா இருக்க மாட்டாரா? இருக்காருங்க, உள்ளதாங்க இருக்கார். போடி கில்ல பார்த்திங்கன்னா ஃபைனலாக கில்ல எடுத்தாச்சு. டாஸ்கில் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம். மேட்சும் பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. சரி, ஓகே, இப்போ கேம் நீங்கள் தோத்துட்டேன். எப்படி இருந்தது?
நல்லா தான் இருந்தது ப்ரோ. மேப்ஸ் வேற லெவல் சூப்பரா கிரியேட் பண்ணீங்க ப்ரோ. புரியல ப்ரோ. மேப்ஸ் சூப்பரா இருந்தது ப்ரோ. அப்படியே இல்லை ப்ரோ. ஓகே ஓகே. சரி, எப்படி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஜெயிச்சிருவீங்கன்னு நினச்சேன், நான் ஜெயிக்கல. ஆமா ப்ரோ, அங்கிட்ட இங்கிட்ட ஓடி பார்த்தேன், ஆனாலும் ஒளிய முடியல. அதான் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் ஸ்குவாட்லேருந்து நீங்கள் ஒருத்தர் வந்திருக்கீங்க. ஆமா ப்ரோ. இப்போ மேலும் மேலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்களா? வருவாங்க ப்ரோ. எங்கள் சேனலை தேடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. லைக் சொன்ன பண்ணுவாங்க. மாதிரி நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் பண்ணலாம் சொல்லிட்டு மறக்காம பார்த்தீங்கன்னா யார் வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பற்றி முக்கியமாக சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணால் தான் யாருன்னா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்க கூட பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவேன். உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். யார் வரீங்களோ அவங்க பற்றினா மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி, ஓகே. இது மாதிரி யாரும் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரி, ஓகே. பை காய்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.